நம் முன் ஜென்ம பாவங்களைப் போக்கும் இந்தக் கோவிலுக்கு வந்து பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசித்தால் இழந்ததையெல்லாம் மீட்கலாம். முனிவர் தனது இடது கையால் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ததால் அதன் விளைவாக பசுவாகப் பிறக்கும்படி சாபம் ஏற்பட்டது. சர்வமங்கலம் உண்டாகவும், பில்லி, சூனியம், தடைப்பட்ட திருமணம் ஆகியவற்றிலிருந்து விடுபடவும், மகப்பேறு உண்டாகவும், பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க இத்திருத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தால் விரைவில் பயன் தரும். மேலும் இக்கோவில் ஒரு பரிகார தலமாக உள்ளது. இந்த கோவில் பற்றி முழுமையாக காணலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பல பழமையான கோவில்கள் உள்ளன. அத்தகைய கோவில்களில் ஒன்று தேனுபுரீஸ்வரர் கோவிலாகும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய புராணக் கதையுடன் இந்த கோயில் பல சிறப்புகளைக் கொண்டது. இங்கு மூலவராக தேனுபுரீஸ்வரர், இறைவியாக தேனுகாம்பாள் அருள்பாலிக்கின்றனர். தலவிருட்சமாக வில்வ மரம் உள்ளது. தோட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று கோவிலின் பின்புறம் உள்ள மரங்கள். அங்கு 2 பெரிய வேப்ப மரங்கள் உள்ளன. மேலும் அவை பல ஆண்டுகளின் இருப்பிடமாக இருப்பது சிறந்த அம்சமாகும். இக்கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கிபி 954 முதல் 971 வரை சுந்தர சோழன் எனும் 2ஆம் பராந்தக சோழனால் கருவறை கோபுரம் கஜபிருஷ்டம் அமைப்பில் கட்டப்பட்டது. இறைவன் சதுரப்பிடத்தில் சுமார் 1 ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காட்சி தருகிறார். பசு மிதித்த தழும்பும் கல்லடிபட்ட பள்ளமும் இறைவன் மீது உள்ளது. மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது என்ற பெயர் பெற்ற இந்த கோவிலை பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் தாயார் சன்னதி, தெற்கு நுழைவு வாயில் மற்றும் மண்டபத்துடன் கட்டினார்கள். அதன் பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் 18 தூண்கள் கொண்ட மகாமண்டபத்துடன் அமைக்கப்பட்டது. வரலாறு: கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்ததால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பசுவாகும்படி சபித்தார். அதன்படி இங்கே இந்தப் பகுதியில் கபில முனிவர் பசுவாக இருந்து தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து வந்தார். இந்தப் பகுதியில் வசித்து வந்த ஒருவருடைய பசு தினமும் மேய்ச்சலுக்குச் சென்று வரும். ஆனாலும் மடிவற்றியே திரும்பி வரும். அந்தப் பசு தரும் பாலைக் கொண்டுதான் அவருடைய ஜீவனம் நடைபெற வேண்டும். ஒரு நாள் 2 நாள் பொறுத்துப் பார்த்த பசுவின் உரிமையாளன் அடுத்த நாளும் மடிவற்றிய நிலையில் பசு திரும்பி வந்ததால் கோபம் கொண்டு பசுவை அடித்தான். அடி தாங்க முடியாத பசு மிரண்டு ஓடியது. அவனும் விடாமல் துரத்திச் சென்றான். ஓடிக்கொண்டிருந்த பசு குழம்பு ஓரிடத்தில் பட்டு இரத்தம் பீரிட்டது. பசு தினமும் இங்குதான் பாலைச் சொரிந்து இறைவனை வழிபட்டது என்பதை புரிந்து கொண்ட உரிமையாளன் அந்த இடத்தைத் தோண்டிப் பார்த்தான். அப்பொழுது பசுவின் குளம்படிபட்ட தழும்போடு சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது. அந்த கணத்தில் அங்கே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. பசு கபில முனிவராக மாற இரத்தம் பீரிட்ட இடத்தில் பசுவின் மடியிலிருந்து வழிந்த பால் காய்ந்திருக்கும் தடம் தெரிந்தது. அந்த லிங்கத்தை வணங்கிய கபில முனிவரும் பசுவின் உரிமையாளனும் மோட்சம் பெற்றார்கள். முன் பிறப்பில் செய்த சிவநிந்தையின் பலனால் சாபம் பெற்று பசுவாகப் பிறந்த கபில முனிவருக்குச் சாப விமோசனம் அளித்ததால் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அந்தத் தலத்தில் கோவில் கொண்டார். முன்பிறப்பில் செய்த சிவநிந்தையின் பலனால் சாபம் பெற்று பசுவாகப் பிறந்த கபில முனிவருக்குச் சாப விமோசனம் அளித்ததால் சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அந்தத் தலத்தில் கோவில் கொண்டார். அந்தக் கணத்தில் அங்கே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. பசு கபில முனிவராக மாற இரத்தம் பீரிட்ட இடத்தில் பசுவின் மடியிலிருந்து வழிந்த பால் காய்ந்திருக்கும் தடம் தெரிந்தது. அதேபோல் இந்திரன் தன் சாபத்தைப் போக்கிக் கொள்ள இங்கு வந்து சிவபூஜை செய்து வரம் பெற்றார் என்கிற தல புராணம் உள்ளது. அப்போதைய நிலத்தின் ஆட்சியாளர் இந்த நிகழ்வைக் கனவாக கண்டார் மற்றும் சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கும்படி தனது நாட்டு மக்களுக்கு உத்தரவிட்டு அந்த சிவலிங்கத்தை தேனுபுரீஸ்வரர் என்று அழைத்தார். தேனு என்பது பசுவைக் குறிக்கிறது மற்றும் கபில முனிவர் சிவபெருமானின் அருளால் முக்தி அடைந்ததால் இங்குள்ள இறைவன் தேனுபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சோழர் ஆட்சியின் போது கட்டப்பட்ட இக்கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கோவில்களைப் போலவே சன்னதியும் இயற்கையில் அரைவட்ட வடிவில் உள்ளது. இது பொதுவாக சதுர அல்லது செவ்வக வடிவில் இருக்கும் மற்ற இந்து கோவில்களைப் போலல்லாமல் தூங்கும் யானையின் பின்புறத்தைப் போல வடிவமைக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழனின் தந்தையான 2ஆம் பராந்தக சோழனின் ஆட்சியின் போது தேனுபுரீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது. அவரது ஆட்சியின் போது தஞ்சாவூரில் கண்கவர் பிரகதீஸ்வரர் கோவிலும் கட்டப்பட்டது.
அருணகிரிநாதர் என்ற 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ்ப் புலவரின் படைப்பு ஒன்றில் இக்கோவிலைப் பற்றிய ஒரு வரி பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் பெரிய தூண்கள் மற்றும் அழகான மண்டபங்கள் உள்ளன. கோவிலில் உள்ள தூண்களில் ஒன்றில் கபில முனிவர் தனது இடது கையில் சிவலிங்கத்தை வைத்திருப்பது போன்ற சிற்பங்கள் உள்ளன. மேலும் ஒரு அதிசயமாக கோவில் வளாகத்தில் எப்போதும் இளநீர் நிரம்பிய பெரிய குளம் உள்ளது. இந்த கோவிலில் விஜயங்கரப் பேரரசின் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. அவை ஏஎஸ்ஐ இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சேரர்கள், பல்லவர்கள் மற்றும் விஜயங்கர ஆட்சியாளர்களின் ஆட்சிக் காலத்தில் இக்கோவில் பல்வேறு திருப்பணிகளுக்கு உட்பட்டுள்ளது. சரபேஸ்வரர் வழிபாடு. இத்திருக்கோவில் நந்தி மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ள 18 தூண்களின் கீழ்ப்பக்கத்தில் நாற்புறங்களிலும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கலை நயத்துடன் துவாரகா பாலகர்கள், நர்த்தன கணபதி, வீணை கணபதி, வீணா தட்சணாமூர்த்தி, கங்கா விசார்ஜனர், ஊர்துவர் தாண்டேஸ்வரர், சங்கர நாராயணன், வீரபத்ர சுவாமி, பத்ரகாளி, கஜசம்ஹாரமூர்த்தி, பஞ்சமுக விக்னேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், திரியலட்சுமி ஹேக்ரீவர், ஸ்வர்ஹரேஸ்வரர், சோமேஸ்கந்தர், நரசிம்மர், வாமனமூர்த்தி, ராமர் பட்டாபிஷேகம், குழல் ஊதும் கண்ணன் மற்றும் நால்வர்கள், உச்சிஷ்ட கணபதி, சரபேஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகியவர்கள் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யும் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும். முக்கியமான தூண்களில் ஒன்று சரபேஸ்வரர் சரப்மூர்த்தி. சரபேஸ்வரமூர்த்திக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலத்தில் இங்குள்ள சரபேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தேனுபுரீஸ்வரர் கோவிலில் திருவிழாக்கள், சிவராத்திரி மற்றும் நவராத்திரி காலங்களில் இக்கோவிலில் பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். மேலும் இந்த கோவிலில் பிரதோஷம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற பல மத பூஜைகளும் பின்பற்றப்படுகின்றன. மாடம்பாக்கம் சிவாலயத்துக்கு வந்து தரிசியுங்கள். நம் பாவமெல்லாம் தொலையும். புண்ணியங்கள் பெருகும். எதிரிகள் விலகுவார்கள். எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும். கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8:30 வரை. கோவில் முகவரி: அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில், மாடம்பாக்கம், சென்னை 6,73,000. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.